கால்சியம் சத்துள்ள ராகி தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தக்காளி தொக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி பொடிக்கு பதிலாக கருவேப்பிலை பொடி வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு 2 டம்ளருக்கு ராகி ஊற வச்சிடலாங்க. அது கூடவே 1 டம்ளருக்கு இட்லி அரிசி, 1 டம்ளருக்கு பச்சரிசி, அதே டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோட, 1 ஸ்பூனுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. 4 மணி நேரம் ஊறினா தான் ராகி நல்லா ஊறும். இப்போ ஊறின ராகி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்செடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தி நல்லா கலந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு வந்து அப்புறமா தோசை ஊற்றலாங்க. இந்த மாதிரி தோசை ஊற்றுறப்போ இது ரொம்ப சத்தானது கூட. குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் செஞ்சு கொடுக்கலாங்க. இதில் நிறையா, அதாவது கருப்பு உளுந்துலேயும் சத்துக்கு நிறையா இருக்குது. இரும்பு சத்து, கால்சியம் சத்துலாம். ராகிலையும் நிறையா கால்சியம் சத்து இருக்குது. அதனால் வாரத்துக்கு 2 நாள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கூட இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி, மிளகாய் பொடி இப்படியெல்லாம் கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் வெள்ளை தோசையை சுட்டு தரதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப சத்துங்க.